வணக்கம். இது குரலின் கதை. சின்ன சின்ன கதைகள், பெரிய பெரிய உணர்வுகள். இந்த கதையில் வரும் பெயர், ஊர் அனைத்தும் கற்பனையே. இது ஒரு சுவாரஸ்யமான கதை. உங்கள் வாழ்க்கையிலும் இதுபோல் நடந்திருக்கலாம். சென்னை நகரத்தின் ஒரு குடியிருப்பில் முத்து என்ற வாலிபன் தனியாக வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்க்கை இயந்திரம் போல் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு நெருங்கிய நட்பு இருந்தது. அது அவன் அலைபேசி. காலை கண் விழிக்கும் போது அந்த அலைபேசியை பார்ப்பான். இரவு தூங்கும் முன் அதை கடைசியாக தொடுவான். ஒரு நாள் அவன் அலைபேசி சிந்தித்தது. அவன் தினமும் தன்னை பிடித்து சிரிக்கின்றான். ஆனால் அவன் கண்களில் ஏன் ஒரு சோகம் இருக்கின்றது? அன்று முத்துவிற்கு பிறந்த நாள். அவன் சமூக வலைதளங்களில் 1000 பேருடன் பேசினான். ஆனால் நேரில் பேச யாரும் இல்லை. அந்த நாள் முழுக்க சமூக வலைதளத்தில் இருந்து நோட்டிபிகேஷன் வந்தது. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சகோ. ஆனால் யாரும் வீட்டிற்கு வாழ்த்து சொல்ல வரவில்லை. அன்று இரவு அவன் அமைதியாக யோசித்து கொண்டு அலைபேசியை பார்த்தான். அவன் மெதுவாக சொன்னான், நீதான் என்னுடைய உண்மையான நட்பு. அப்போது அலைபேசி பேட்டரி 1% ஆனது. அலைபேசி அணைய முன் நினைத்தது, நான் அவனுக்கு உலகத்தை காட்டுகின்றேன். அதனால் அவன் அருகில் உள்ள மனிதர்களை நான் மறக்க அடித்து விட்டேனோ? அலைபேசி பேட்டரி 0 ஆனது. அறை முழுக்க அமைதி. அந்த அமைதியில் தான் முத்து உணர்ந்தான். அலைபேசி சத்தம் இல்லாத வாழ்க்கை தனிமை இல்லை என்று. மனிதர் குரல் இல்லாத வாழ்க்கைதான் உண்மையான தனிமை. அடுத்த நாள் காலையில் அருகில் இருந்த பூங்காவிற்கு சென்று அங்கு உள்ள ஒரு முதியவருடன் பேச ஆரம்பித்தான். அன்று முதல் அலைபேசி அவன் வாழ்க்கையில் இருந்தது. மனிதர்கள் அவன் மனதிற்குள் திரும்பி வந்தார்கள். இந்த கதையில் நாம் அறிந்து கொள்வது, அலைபேசி நம்மை இணைக்க வைத்தவை, ஆனால் அதை நம்மை தனிமைப்படுத்த கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். குரலின் கதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம் குரலின் கதையில்.